வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்முடைய மண்ணில் உழவும் மர்மங்க நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, மனசுக்கும் உடலுக்கும் ஒரு விசித்திர சிகிச்சை. பிரார்த்தனைகளை மாத்திரைகளாக மாற்றும் அற்புத மகான். பிறப்பின் அடிப்படையில் நாம ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பிற மதத்தின் வழிபாட்டின் மூலமா நமக்கு நன்மை ஏற்படுதுன்னா நாம அதை தேடி போக தயங்கவே மாட்டோம். அதன் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி நாம முத்துப்பேட்டை தர்காவில் நடக்கிற பல அதிசயங்களை பார்த்தோம். அதே போன்று இப்போ ஏர்வாடி தர்காவில் நடக்கிற பல அதிசயங்களையும் மர்மங்களையும் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்வுக்கு உதவி செய்யற சக்தி எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கிறது தான் மனிதர்களோட ரகசியம். அந்த மாதிரியான சக்திகள் எங்க இருந்தாலும் அதை விடாம பிடிச்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையோட ஆபத்துகள்ல இருந்து தப்பிக்க முயற்சி செய்யறது தான் எல்லாருக்குமான விஷயம். மதம், சாதி பாகுபாடுகளை கடந்து இந்த உலகத்துக்குரிய இடங்கள் பல இருக்கு. அதுல ஒரு இடத்தை பத்தி நம்ம கிட்ட சிலர் சொல்ல, அந்த இடத்தை பார்க்க தான் இப்ப நாம போயிட்டு இருக்கோம். இது ஏர்வாடி தர்கா. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஏர்வாடி தர்கா. உள்ள நுழையும் போதே தர்காவோட வளாகத்துல மக்கள் நிறைய பேர் படுத்து கிடந்தாங்க. சிலர் தங்களோட வசதிப்படி உட்கார்ந்துகிட்டும் நடந்துகிட்டும் இருந்தாங்க. இவங்களை தாண்டி போனா அங்க இருக்கிற ஒரு சமாதியோட பக்கவாட்டுல இருக்கிற கல்வெட்டு முன்னாடி சிலர் நின்னு தொழுதுகிட்டு இருந்தாங்க. இங்க பல இடங்கள்ல சமாதிகள் இருக்கு. அந்த சமாதிக்கு முன்னாடி இருக்கிற தடுப்பு கம்பிகள்ல நிறைய பூட்டுகள் தொங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இங்க சுல்தான் சையத் இப்ராஹிம் சாஹீத் என்ற பாதுஷா நாயகம் உட்பட பல மகான்கள் அடங்கப்பட்டிருக்கிறதா நமக்கு சொன்னாங்க. மதீனா நகரிலிருந்து இறைப்பணி ஆற்ற வந்த ஏர்வாடி பாதுஷா நாயகம் 1200ஆம் ஆண்டில் இறைவனடி சேர்ந்து ஏர்வாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. ஏர்வாடி தர்காவில் அடங்கப்பட்டிருக்கும் பாதுஷா நாயகம் சமாதியோட இடது பக்கத்துல அவரது மகனான சையது அழத்தாக்கிர் அடக்க ஸ்தலத்தை காண முடியுது. இந்த வளாகத்திலேயே பாதுஷா நாயகம் அவர்களுடைய தாயார் சையது ஃபாத்திமா, துணைவியார் சையது அலி ஃபாத்திமா, தங்கை சையது ரஃபியா, மைத்துனர் சையது ஜைனுல் ஆஃப்தீன் ஆகியோரது சமாதிகளும் காண முடியுது. இதையெல்லாம் இங்க வர்ற மக்கள் சமாதிகளா பார்க்காம தங்களுக்கான மருந்து பொக்கிஷங்களா நினைக்கிறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு சமாதியை சுத்தியும் பலரும் உட்கார்ந்துகிட்டும் படுத்துக்கிட்டும் தங்களுடைய சிக்கலுக்கு மருந்துகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரப்பி வர்ஹம்னா ஜமீஆ. அவங்களோட தேடலுக்கு இங்க இருக்கிற மகான் சையது இப்ராஹிம் பாதுஷாவும் தன்னோட பரிவாரங்களோட மக்களுக்கு தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் குணசீலன். சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள்னு கண்ணீர் பயணங்களை கடக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு இங்கே துடுப்பு கிடைச்சத இமோஷனலா சொன்னாரு. பல கண்ணீர்கள், பல சோதனைகள், பல வேதனைகள், உயிரை முடிஞ்சிருந்தே நினைச்சு வந்தேன். அதெல்லாம் மாற்றி கொடுத்து உண்மையிலே ஒரு உன்னதமான தெய்வங்கள். ரொம்ப வேதனையோடு வரவங்க மழை போல் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை
பனி போல் தீர்க்கிறதுக்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த தர்காவோட புகழ் பரவ காரணமா இருந்த ஒரு தகவலை பத்தி நமக்கு சொன்னாங்க. ஒருமுறை ராமநாதபுரத்து ஆண்ட முத்துக்குமாரசாமி ரகுநாத சேதுபதியோட மன்னர் முத்து விஜயன் என்பவருக்கு தீராத வியாதி இருந்திருக்கு. ஏர்வாடி தர்காவில் அடங்கியிருக்கும் பாதுஷா நாயகத்தின் மகிமையை தெரிஞ்சுக்கிட்ட முத்து விஜயன் இங்க வந்து தங்கி இருக்காரு. அதனால அந்த நோய் முற்றிலும் நீங்கி இருக்கு. இந்த விஷயத்தை தனது மருமகன் மன்னர் சேதுபதி கிட்ட சொல்லியிருக்காரு முத்து விஜயன். உடனே மன்னரும் ஆச்சரியப்பட்டு தனக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லி தன்னோட மனைவி பானுமதி நாச்சியாரோட இந்த தர்காவுக்கு வந்து பாதுஷா நாயகம் முன்னாடி முறையிட அடுத்த வருஷமே அவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைச்சிருக்கு. பல வருஷமா கிடைக்காத வரத்தை சீக்கிரமே கொடுத்த இந்த ஏர்வாடி தர்காவுக்கு பிரதிபலனா ஏர்வாடிய சுத்தி இருக்கிற நஞ்சை புஞ்சை நிலங்களை தானமா வழங்கியிருக்காரு. ஒரு இடத்துல அதிசயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே நம்முடைய பிரச்சனையும் நோய்களும் தீராதான்னு மக்கள் அதை தேடி போறாங்க. அப்படி ஏர்வாடி தர்காவுக்கு வர நோயாளிகளுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கும் எந்த மாதிரியான சிகிச்சை தராங்க, பிரார்த்தனையும் பண்றாங்கன்னு அதனுடைய அதிசயங்களை பார்க்கலாம். தீர்வு தேடி வந்திருக்கிற நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு இங்க கொடுக்கப்படுற சிகிச்சை ரொம்பவே சிம்பிள். ஒரு நாளைக்கு 2 மாத்திரை மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை தர்காவிலிருந்து புனித நீர் கொடுக்கப்படுது. கூடவே டானிக் மாதிரி பிரார்த்தனைகள் செய்யப்படுது. அவ்வளவுதான். மத்ததையெல்லாம் சையது இப்ராஹிம் பாதுஷா பார்த்துப்பாருன்னு சொல்றாங்க. இவங்க வள்ளி மயிலு. செய்வினை கோளாறால பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு இந்த தர்காவில் விடை கிடைச்சதையும் இந்த மகான் தன்னுடைய பிரச்சனையை சரி செஞ்சதாகவும் சொல்றாங்க. செய்வன கோளாறுல பாதிக்கப்பட்டிருக்கேன். அது வார வாரம் வந்தேன். ஃபஸ்ட்டில் இருந்து வந்துக்கிட்டே இருந்தேன். டெய்லி வருவேன். ஒரு நாள் தவறாமல் வந்திருக்கேன். ஒரு நாள் தவறாமல் வந்ததுலேருந்து அது சரியாயிடுச்சு. மறுபடியும் வார வாரம் வந்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் சரியாயிடுச்சு. இப்போ வெள்ளி செவ்வாய்க்கு அமாவாசை பௌர்ணமி இதுக்கெல்லாம் வர்றேன். கொஞ்சம் பரவாயில்லாமல் சரியாயிருச்சு எனக்கு. இங்க நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ள வேதனை வெளிப்படுறதை தவிர்க்க முடியல. இந்த மாதிரி நபர்களை மகான் பாதுஷா நாயகம் ஈஸியா சரி பண்ணிடுவாரு. அதனால இங்க திரியிற மனநலம் பாதிக்கப்பட்ட பலரும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. கடுமையான செய்வினை பாதிப்புகள் ஒரு மனுஷனை மனநலம் பாதிக்கிற அளவுக்கும் கொண்டு போகும். அந்த மாதிரி நிறைய நபர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு இங்க வந்து தங்கி இருந்து குணமாகி போறதா சொல்றாங்க. ஆனா இது முழுக்க மனநோயாளிகளுக்கு மட்டும் தீர்வு கொடுக்கிற இடம் இல்லனோ, எல்லா வகை பிரச்சனைகளுக்கும் இங்க இருக்கிற மகான் சரியான தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொன்னாங்க. சங்கிலியால கட்டி கொண்டு வரப்பட்ட பலரும் இங்க வர்றதுண்டு. அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத நிலையில இங்க வர்றவங்க கொஞ்ச நாள்ல சங்கிலிகள் தேவைப்படாத அளவுக்கு குணமாகி வீடு திரும்புறாங்க. இவர் சர்தார் சுல்தான், இந்த கோயிலோட நிர்வாகிகள்ல ஒருத்தர். இங்க பிரார்த்தனை செய்வது மட்டுமே தங்களின் வேலை என்றும் மற்றவைகளை இறைவனும் மகானும் பார்த்துக்குவாங்கன்னு நம்ம கிட்ட சொன்னார். இங்கே மனநோயால் வர்றவங்க, இங்கே நோயால் வர்றவங்களுக்கு எங்களுடைய வேலை இங்கே அவங்களுக்கு மந்திரிச்சு கயிறுகள் கட்டுவது, அவர்களுக்கு ஓதி பார்ப்பது, அடுத்தபடியாக அவர்களுக்கு பிரார்த்தனைகள் செய்வது, முக்கியமாக அவருடைய நோய்கள் தீர பிரார்த்தனைகள் செய்வது, இதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கிறது. இங்க இருக்கிற கொடிமரம் பாதுஷா எழுதி கடல்ல போட்டது. இங்கே சரியா கரை சேர்ந்து
இந்த திருவிழாக்கள்ல பயன்படுத்துறத பத்தி சிலாக்கட்சி பலரும் நமக்கு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு இனி தப்பிக்கவே முடியாதபடி கடல் நம்ம மூழ்கடிக்கும் போது ஒரு படகு கிடைச்ச மாதிரி எத்தனை சந்தோஷமோ அத்தனை சந்தோஷம் இங்க வர்ற மக்கள் கிட்ட இருக்கு. எல்லா பக்கமும் முயற்சி செஞ்சு பார்த்தாச்சு. இதோட எல்லாம் முடிஞ்சு போனதா நினைச்சு வர்றவங்களுக்கு இனிமேதான் எல்லாமே ஆரம்பம்னு ஒரு பதில் இங்க கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஏர்வாடி தர்காங்கிற படகு ஆயிரக்கணக்கா தத்தளிக்கிற மக்களை கரை சேர்க்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு இங்க வந்து பலனடைஞ்ச பலரும் சொல்றாங்க. இங்க வர்றவங்களுக்காக முதலில் பிரார்த்தனை செய்த பிறகு அவங்க கனவில் மகான் வந்து உரிய பதில்களை சொல்வாரு. இது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விசித்திர ஆஸ்பத்திரினும் நம்ம புத்திக்கு எட்டாத பல விஷயங்களை இந்த தர்காவுல பார்க்க முடியும்னு பேசப்படுது. இவங்க பரமக்குடியிலிருந்து வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பாதிப்புகளிலிருந்து பிழைக்க வழி இல்லாம தவச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பாதுஷா நாயகம் தன்னோட இழந்த வாழ்வை மீட்டுக் கொடுத்த அதிசயத்தை அழுதுகிட்டே இவங்க சொல்லும்போது நமக்கு இந்த பாதுஷாவை பத்தின பிரமிப்பை உணர முடியுது. நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப சித்திரவதை அடைஞ்சு செய்வன கோளாறுல என் பிள்ளை குட்டியெல்லாம் நாங்கள் செத்து பொழைச்சி நாங்கள் அவளியாக்கிட்ட நாங்கள் வந்தோம். அவளியாக்க உயிரை கொடுத்து என் பிள்ளை குட்டியெல்லாம் கொடுத்து என்னைய ஓடு வச்சிருக்காரு இந்த வாசலுக்கு வந்து என்னை பெத்த ஐயா. மக்களுக்காக மகான்கள் எப்பவுமே உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் ஏர்வாடி தர்காவுல கோலோச்சிக்கிட்டு இருக்கிற இந்த பாதுஷா நாயகம். இந்த உலகத்தை சிறப்பா வாழ்ந்து முடிக்க எல்லாருக்கும் மனசு தெளிவா இருக்க வேண்டியதும் உடம்பு ஆரோக்கியமா இருக்க வேண்டியதும் அவசியம். அந்த 2 விஷயங்களையும் இங்க நம்பி வர்ற மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மகான் பாதுஷா நாயகம் அவர்கள்கிட்ட எங்களையும் ஆசீர்வதிக்க சொல்லி வேண்டிக்கிட்டு இங்கிருந்து நாங்க புறப்பட்டோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800089.